ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோட் வேறு லெவல். அதுவும் கௌதமுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, சொல்லவே வேண்டியதில்லை. எபிசோடை பார்த்தா தான் அது தெரியும். அவ்வளோ சூப்பராக இன்றைக்கி எபிசோடை நகர்த்தி கொண்டு போயிருப்பார். வேறு லெவல் இன்றைக்கி எபிசோட். சரி, அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் தல தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கௌதம் மதுமிதா கிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ மதுமிதா கிட்ட கேட்கும்போது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக பாட்டிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கௌதம் எப்படி இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறானோ அதே மாதிரி நீயும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பொறுப்போடு பார்த்துக்கிறணும் அப்படின்ட்டும் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இந்த வீடே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் மதுமிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை அபிஷேக் ஒரு பக்கம் நின்று கேட்டுட்ருக்காங்க. மதுமிதா கையில் குடும்ப பொறுப்பை கொடுக்க போகிற விஷயத்தை பற்றி பாட்டி சொல்லும்போது அபிஷேக் இங்கே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கௌதமும் என்ட்ரி கொடுக்குறாரு. கௌதம்கிட்ட தல தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சிறப்பாக போச்சு, புதுவித அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய கண்ணு பார்த்திங்கன்னா வேறு பக்கம் போகுது. அது எங்கே போகுதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற வாலியை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்குள்ளே லட்டு இருக்குது. ஸோ அந்த லட்டை மதுமிதா கிட்டே கேட்கும்போது போதும், இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க, அதனால நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் கௌதம் கேட்காம ஒரு லட்டை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கின அடுத்த செகண்ட் வாய்க்கில் போடுறாரு. இன்னொரு லட்டு வேணும்னு சொல்லி அடுத்த செகண்ட் நிற்கிறாரு. சரி, இன்னொரு லட்டு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி வாலியை ஓப்பன் பண்ணும்போது அந்த வாலியவே தூக்கிக்கிட்டு தனியாக உட்காந்து அந்த லட்டை ருசித்து சாப்பிடுவார் பாருங்கள். அந்த சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதை இந்த மதுமிதாவும் பாட்டியும் ஒரு பக்கம் நின்று ரசிச்சுட்ருப்பாங்க, சிரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அபிஷேக் இவங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்பார். மதுமிதா கையில் இந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைக்கணும்னு பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, இந்த குடும்ப பொறுப்பு உன் கைக்கு வரப்போதா, இந்த குடும்பத்தில் நீ இருந்தால் தானே குடும்ப பொறுப்பு உன் கைக்கு வரும், உன்னை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறான் பாரு, கௌதமுக்கும் உனக்கு இடையில எப்படி விரிசலை ஏற்படுத்துகிறான் பாரு அப்படின்ற மாதிரி அவர் ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக ஒரு பக்கம் தன்னந்தனியே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு. ஸோ இங்கே கௌதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மதுமிதா படுத்துட்டாங்க. என்னடா அது படுத்தும் இன்னும் சத்தம் வரலையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்க நம்ம கௌதம் தூங்காமல் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே சரி நீங்கள் தூங்குங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் படுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம மதுமிதாவும் சரி படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. கௌதம் பார்த்திங்கன்னா வேகமாக ரெஸ்ட் ரூம் ஓடுறாரு. ஸோ ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டு நிற்கிறாரு. அப்போ தான் மதுமிதா கௌதம்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க. ஸோ கௌதமுடைய இந்த சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவருடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஆக்டிங், அந்த வேஷ்டியை தூக்கி அந்த வயிற்றில் கட்டிட்டு நிற்கிறது செம காமெடியான ஒரு சீன். ரசிக்கும்படியாக இருந்தது இந்த சீன். ஸோ வேறு லெவலில் கொண்டு போயிருந்தது இன்றைக்கி எபிசோட். ஸோ அந்த இடத்துல நம்ம கௌதமுடைய பிரச்சனைக்கு நம்ம மதுமிதா ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அவருடைய ரியாக்ஷனும் இந்த இடத்துல சூப்பராக இருந்தது. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த இடத்துல கௌதம் நிற்காமல் போயிட்டு இருக்குது, இப்படியே போச்சுன்னா என் உடம்பு என்ன ஆகுது, நான் டாக்டரை வர சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு எடுத்தாலும் டாக்டரை வர சொன்னால் எப்படி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மதுமிதா கிச்சனுக்கு போகிறாங்க. அவங்களுக்கான கஷாயத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த சமயம் அபிஷேக் இங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே அபிஷேக்குடைய மாமா லக்ஷ்மிகாந்த் என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னும் தூங்கலையா, இன்னத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது மதுமிதாவை பற்றினா அந்த ரகசியத்தை தன்னுடைய மாமா கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா பாட்டி இன்றைக்கி மதுமிதா கையில் குடும்ப பொறுப்பை கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னது அபிஷேக் உடைய மண்டைக்குள்ளே ஒரு குடைச்சலாகவே ஓடிட்டுருக்கு. அந்த விஷயத்தையும் லக்ஷ்மிகாந்த் கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மதுமிதாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுடைய எக்ஸ் லவ் பற்றி இங்கே தன்னுடைய மாமா கிட்ட சொல்கிறாங்க. அவர் நம்பவே இல்லை. மதுமிதாவா இப்படி புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தாலே அப்படின்னு சொல்ல, புள்ளப்பூச்சியாக தான் நம்பவே முடியாது, அதாவது வாயடிக்கிற பொண்ணுங்க கூட நம்பிடலாம், ஆனால் இந்த புள்ளப்பூச்சியை நம்பக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அப்படி தான் அப்படின்ற மாதிரி இதை செய்கிறதுக்கு ஒரு மெகா பிளானே நான் போட்டிருக்கேன். அவனுடைய லவ்வர் யார் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அவனை நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீயே அந்த ஆஃபீஸில் இல்லை, அப்படி எப்படி நீ அந்த அவனை வேலைக்கு சேர்ப்ப அப்படின்ட்டு லக்ஷ்மிகாந்த் கேட்கும்போது, அப்புறம் எதுக்கு அம்மா இருக்காங்க, அம்மா சொன்னால் கௌதம் தட்டவே மாட்டான், ஸோ அதனால் கௌதம் கிட்டே அம்மாவை விட்டு நான் பேச சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு மெல்லமாக போகிறத பற்றி நான் யோசிப்பேன், நான் ஆஃபீஸ் போகிறத பற்றி அம்மா கிட்டே நீ தான் பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு.
ஸோ எதாக இருந்தாலும் தன்னை கோத்து விட்றான் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மிகாந்த் தன்னந்தனி நின்று புலம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதமுக்காக மதுமிதா கஷாயம் ரெடி பண்ணி கௌதம் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு குடிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா இதை குடித்தாக்க ஏதாவது மறுபடியும் பிரச்சனையில் கொண்டு போய் விடும், மறுபடியும் ஸ்டொமக் அப்செட் ஆயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மறுத்தாலும் கட்டாயப்படுத்தி தான் அந்த கஷாயத்தை குடிக்க வைக்கிறாங்க மதுமிதா. கஷாயத்தையும் குடிக்கிறாரு. ஆனால் கஷாயத்தை குடித்ததும் அப்புறம் தான் இன்னும் அதிகமாக போகுதுன்னு மதுமிதா கிட்ட சொல்ல, உங்களுடைய வயிறை க்ளீன் பண்ண தான் இந்த கஷாயமே நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து வாக் பண்ணுறாரு. ஸோ வாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாரு. அப்பாடா இப்போ தான் நல்லா இருக்குது, பரவாயில்லைங்க, உங்கள் கஷாயம் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல, நான் தான் அப்போவே சொன்னேன்ல பாட்டி வைத்தியம் தான் சும்மாவா அப்படின்னு சொல்லி இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. கௌதம் கொரட்டை விட்டு தூங்க, அப்பாடா நல்லா தூங்குறாரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை ஒரு சின்ன கொஞ்சலோட இந்த சீனை வந்து முடிச்சிருப்பாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்தோஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுமிதா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கௌதம் எங்கன்னு சொல்லி மதுமிதா கிட்டே கேட்கும்போது ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதமும் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க. சந்தோஷம் பார்த்ததும் இந்த நேரத்தில் நீ எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஸ்டர் தான் வர சொன்னாங்க அப்படின்றாங்க. ஸோ எதுக்காக அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே கண் ஜாடையில் வந்து கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதா. அப்போ தான் நைட் நடந்த விஷயத்த நம்ம கௌதம் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஓ ஆமாம் அப்படின்ற மாதிரி. சரி அதுக்கே அவனை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன், உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் சிஸ்டர் என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன சின்ன பிள்ளையா, ஸ்கூல் குழந்தையா, என்ன ஸ்கூலில் கொண்டு போய் விட்றவும் பிக்கப் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ராகுல் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது தலை தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம கௌதம் ராகுல்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிறாங்க. ஸோ நேற்றுலாம் உன்னை வீட்டில் ஆளே கணுமே எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ குடிச்சிட்டு சுற்றிட்டு திரியிறாளன்னு சொல்லிட்டு ராகுலை திட்டும்போது அந்த இடத்துல மதுமிதா வந்து ராகுலுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஏன்னா பாட்டி அந்த இடத்துல வந்துடுவாங்க. ராகுல் குடிக்கிற விஷயம் பாட்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன பசங்கள்லாம் இப்போ இப்படி தானே இருக்காங்க, அதை பற்றி தான் இவர் பொதுவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ கௌதம் ராகுல் கிட்டே இனிமேல் வந்து நீ ஆஃபீஸ் பொறுப்பை எடுத்துக்கோ, உனக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறேன், நீ இனிமேல் டெய்லி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி ராகுல் கிட்டே ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைக்க போகிறதா சொல்லும்போது கரெக்டாக அந்த டைமிங்க்கு அபிஷேக் லக்ஷ்மிகாந்த் 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ராகுல் ஆஃபீஸ்க்கு வர சொன்னது இங்கே மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்துது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம அபிஷேக்குக்கு. ஏன்னா அவங்கள ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லிட்டு இப்போ ராகுலை வந்து எடுத்துக்கிற போகிறாங்க இல்லையா, அதனால அவர் பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஓவரால் இன்றைய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் மதுமிதாக்கு இடையிலான அந்த சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவல். அதுவும் கௌதம் இந்த லட்டை ருசித்து சாப்பிடும்போது, அதாவது உணவை அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவர் அந்த உணவை வந்து மதித்து ருசித்து சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், ஸோ அதனால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு நம்ம மதுமிதா வந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், வேறு லெவல் இன்றைக்கி எபிசோட். அது மட்டும் இல்லை லாஸ்ட் சீன் இன்றைக்கி மதுமிதாவுடைய காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமல்ல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.